பிரபல தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி. நேற்று அவருடைய மறைவு ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ நான் போடுறேன். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் விஜயோடைய அலை, இன்னொரு பக்கம் அரசியல், இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ஆர்பி சௌத்ரி அவர்களை சொல்கிறதுக்கான காரணம், ஒரு ராஜஸ்தானில் உதய்பூரில் பிறந்து வளர்ந்து ஒரு மார்வாடி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ் சினிமாவுக்குள் வராரு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக வராரு. அவர் முதல்ல தமிழ் சினிமாவுக்குள்ளே வரல, ஒரு இரும்பு வியாபாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் நண்பரோடு சேர்ந்து ஒரு கொசுவர்த்தி வியாபாரம் பண்ணுறாரு. கொசுவர்த்தி உள்ள கொசு மேட்டு. அப்போ மேட்டு வர்த்தி முடிஞ்சு மேட்டு இப்போ மேட்டுக்கு தடை பண்ணிட்டாங்க. அந்த மேட்டு குட் நைட் மேட். ஆர்பி சௌத்ரி அவருடைய நண்பர் மோகன்றவர் சேர்ந்து தான் அந்த மேட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மேட்டு பயங்கர 90 காலகட்டங்களில் ஆக்சுவலாக ஒரு மிஷினில் போட்டு அது அவ்வளோ பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் அது உடல்நலத்துக்கு கேடானதுன்னு அதை தடை பண்ணிட்டாங்க. அதில் 2 பேருக்குள்ளே பார்ட்னருக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய குணம் என்னென்னா, அடுத்தடுத்த கட்டமாக பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சினிமா அவருக்கு சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறாரு, சின்ன சின்ன படங்களுக்கு மலையாளத்தில். அப்போ என்ன ஆகுது, சரி ஓகே சின்ன சின்ன படங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறோம், நம்ம படம் எடுத்து பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாப்புல ஹிட் ஆகுது. கையை கடிக்காத ஒரு லாபம் வருது. அப்போ ஒரு முடிவுக்கு வராரு. பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, தமிழ் மொழி கிடையாது, தமிழ்நாட்டில் பிறந்தவர் கிடையாது, ராஜஸ்தானை சேர்ந்தவர். தமிழில் என்னென்ன சென்டிமெண்ட் உண்டு, தமிழில் என்னென்ன பிரச்சனைகள் உண்டு, தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரங்கள் என்ன, ஒரு தமிழ்நாட்டுக்கான கதை எப்படி மக்கள் பார்க்குறாங்க, ஒரு திரைப்படத்தை எப்படி அவங்க ரசிக்கிறாங்க, நம்ம போய் ஒரு குஜராத்தி படமோ, ஒரு ராஜஸ்தானி படமோ, ஒரு போஜ்பூரி படமோ நம்மளாம் ஜட்ஜ் பண்ண முடியுமா? அப்படி அவர் உட்கார ஆரம்பிக்கிறார். படங்களை நிறைய பார்க்குறாப்புல, தமிழ் படங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் கேள்விப்பட்டது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். கதைனா எப்படி, சென்டிமெண்ட்னா எப்படி, இந்த படம் ஏன் வெற்றி அடைஞ்சது, இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன, உட்காந்து எழுத ஆரம்பிப்பார். அப்படிதான் அவர் கதை கேட்க ஆரம்பிக்கிறார். முதல் படம் புது வசந்தம். இடையில மீட் பண்ண அவரை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். அவர் அதான் சொன்னார். அப்போ புது வசந்தம் எடுக்கும்போது 35 லட்சம் பட்ஜெட். விக்ரமன் வந்தார், கதை சொன்னார். இதை மற்றவங்ககிட்டலாம் கதை சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டேன். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் சார், யாருமே நம்பலை. 4 பேச்சுலர் பசங்க ரூமுக்குள்ளே ஒரு பெண்ணு இருக்கிறா அப்படின்ட்டு எப்படியா அது சாத்தியம், இது முரணாக இருக்குது, நம்ம சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அது கதை பண்ணலாம் சார் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் சரி இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டார். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல சார், ஒரு பட்ஜெட் போட்டுவாங்க அப்படின்னு. போட்டுவாங்க நீங்களே அப்படின்னு. ஏன்னா விக்ரமன் அவர்கள் என்கிட்ட கூட பேசியிருக்காரு, ஒரு திரைப்படத்துக்கு பட்ஜெட் போடுறது எப்படின்ட்டு அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். கதை மட்டும் இருந்தால் போதாது, போட்டு எடுத்தோன்னு சார் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் காப்பி 35 லட்சம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஆரம்பிங்க எடுங்கன்ட்டார். ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போது படம் எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய குறும்படம் எடுக்கிறாங்க, செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்க, நிரூபிக்கிறதுக்காக 2 நிமிட படம் எடுக்கிறாங்க, ஒரு 20 நிமிட படம் எடுக்கிறாங்க, நம்பிக்கைக்காக. ஏதாவது ஒன்று சாம்பிள் காட்டி ஆகணும்ல. அந்த காலத்தில் வெறும் பேப்பரை நம்பி, ஒரு மூளையை நம்பி கோடிக்கணக்கில் சினிமாவில் மட்டும்தாங்க முதலீடு. அப்போ எப்படி நம்புவாங்க? ஒன்றுமே கிடையாது. ஒரு கதை சொல்கிறீங்க, பேப்பரில் எழுதுறீங்க, அவ்வளோதான். அதனுடைய முதலீடே அதான். அது கிளிக் ஆகலாம், அற்ற ஃப்ளாப் ஆகலாம், பெரும் லாபம் கொடுக்கலாம், பெருத்த நஷ்டத்தை கொடுக்கலாம். ரிஸ்க்கு ஏற்கனவே சூதாட்டம் மாதிரி, குதிரை மேலே பணம் கட்டுற மாதிரி. அது அப்படி வெறும் பேப்பரையும் மூளையும் ஒருத்தனுடைய திறமையும் மட்டும் நம்பி ஒருத்தர் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு. படம் பார்க்குற 2 கிளைமேக்ஸ், அதில் 2 கிளைமேக்ஸை வச்சுட்டு டைரக்டருக்கு பிடிச்சமான ஒரு கிளைமேக்ஸு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறார். அவங்க இந்த கிளைமேக்ஸ் சரியாக வராது, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க. டைரக்டர்கிட்ட விக்ரமன் கிட்ட கேட்குறா, இல்லை சார் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஓகே, படைப்பாளி அவர் தானே, ரிஸ்க் எடுக்கிறார் பாருங்க. அதே வச்சுங்க, ரைட் விடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த படம் அந்த கிளைமேக்ஸ்க்காக தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம்.
காரணம் என்னன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துல்லாத மனமும் துள்ளும் ஒரு கதை. எழில் இப்படி ஒரு கதையை வச்சுட்டு இருக்காரு. அந்த கதையை வந்து வடிவேலுக்கு பண்ண வேண்டியது வந்து வேற வழி கிடையாது. எந்த ஹீரோவும் கேட்க மாட்டேன்றாங்க. அது வடிவேலுக்கு தான் ஒரு வழி. வடிவேல் அப்பதான் வளர்ந்துக்கிட்டு வராரு. எழில் பழம் வந்தாங்களே எங்கே இருக்காரு இப்போ. ஆனால் அந்த கதை அப்படியே இண்டஸ்ட்ரியில் பேசப்படுது. சௌத்ரி சாருக்கு போயிட்டு அது சேருது. சரி யாருப்பா அவர் கூட்டணுவா அப்படின்றாரு. வந்து கதை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போட்டு நிறுத்திடுறாரு. அவர் அவன் ஒரு நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நம்பிக்கை இல்லை. சரி வழக்கமாக இல்லை ப்ரொடியூசர் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கதை பிடிக்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்ட பிறகு அப்போ செல்ஃபோன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. அப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு தம்பி வந்து எழில்னு ஒருத்தர் கதை சொன்னார், எங்கே இருக்கிறார் பாருங்க அப்படின்னு. நீங்கள் அப்போது அந்த காலகட்டங்களில் நிறைய இந்த இப்போ காவேரி டீ கடைன்னு வாங்கல, அதுக்கு முன்னாடியே சூர்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பங்க் கடை ஒன்று இருக்கும். அங்கே பெரும்பாலும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஏவிஎம் எதிர்க்க வந்து கேம்பஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்து இப்போ இங்கே மாறிடுச்சு. அந்த ஹோட்டல் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு, ஏன்னா எந்த தகவல் தொழில்நுட்பமும் கிடையாது. சில பேருக்கு வந்து அந்த பிபி நம்பர் கொடுத்து வச்சுருப்பாங்க லேண்ட்லைனில். எதிர்த்த வீட்டு கடை இந்த மாதிரியான இதுல வந்து பிபி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இவரை வந்து சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து புறநகர் பகுதியில் இருக்காப்ல. ஆனால் இவரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தது வந்து பவா லட்சுமணன், சூப்பர் குட் லட்சுமணன். எங்கப்பா எப்பா உன்னை சார் தேடிக்கிட்டு இருக்காரு போப்பா அப்படின்னு. பட் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முழுக்க அவர் கேட்டதை வந்து சீன் பை சீன் சொல்கிறாராம். அதாங்க ஒரு ப்ரொடியூசர் பாருங்க, இவர் மறந்துட்டு இருப்பார் போல இருக்குதுன்னு. சரிப்பா வராப்பா இவன் வராப்பா ரைட்டுப்பா இல்லை சொல்லி கேட்டு செகண்ட் ஹாப் சொல்லுன்றாராம். சொல்லி முடித்த உடனே விஜயோட கால் ஷீட் இருக்குது. நேராக போயிட்டு சார் எஸ்ஐசி சார்கிட்ட சொல்லிட்டு இங்கே போயிட்டு விஜய்க்கு போய் கதை சொல்லிட்டு வந்துருக்கன்றாரு. சாலிகிராமம் ஸ்டேட் பேங்க் காலனிக்கு வராரு. அங்கே வந்தோடனே விஜய் கதை சொல்லி முடிச்சிடுறாரு. விஜய் எதுவும் சொல்லலை. ஓகே நான் பேசிக்கிறேங்கன்ட்டார். விஜய் அப்போ கதை கேட்கறது எந்த ரியாக்ஷனும் எல்லாம் கேட்பார். நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. இங்கே கதை சொல்ல போனீங்கன்னா அப்படியே கம்முனே இருப்பார். வந்து பெரும்பாலும் வந்து அதை ஜட்ஜ் பண்ணிவிடுவாப்ல. அதுக்கப்புறம் ஓகே நான் அவங்களுக்கு விஜய் கிட்ட இருந்து ஃபோன் வந்து அந்த கதை ஓகேன்னு அர்த்தம், இல்லைன்னா அது அவர் பிடிக்கலன்னு அர்த்தம். சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் ஆர்பி சௌத்ரி சார் போய் பார்த்துப்போது என்னையா சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டேன் சார். என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்ல சார். நான் காரில் ஏறி உட்காரு அப்படின்னு. காரில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு போன உடனே அங்கே இவர் எஸ்ஐசி இருந்திருக்காரு. சார் வாங்க வந்து பத்திரமா விட்டு இந்த தம்பி அமிச்சேன் கதை தம்பி கேட்டாராம். ஐயோ சார் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தான், பிரமாதமாக இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒன்றுமே சொல்லிங்களேன்னு. அப்போ விஜய்க்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் கோடம்பாக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நீங்கள் இம்மீடியட்டாக அங்கே போய் பாருங்கள் சார் அப்படின்ட்டு அங்கே போனப்போ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் நான் பண்ணுறேன். இது விஜய் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ பாருங்கள் ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய உடல் நேற்று வைக்கப்பட்டிருந்தது மயிலாப்பூரில். விஜய்க்கு வந்து பெரிய நெருக்கடி. தமிழக முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் கவர்னரும் இருக்கிற கட்சிகளை வந்து அவர் அரியணையில் உட்கார வைக்காம அவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க விஜய் பார்க்கறதுக்கு ஆர்பி சௌத்ரி அவர்களை பார்க்கறதுக்கு வருவாரா, இறுதி அஞ்சலி செலுத்துக்கு வருவாரா அப்படின்ற கேள்வி மற்ற யாரா இருந்தா கூட வரவே முடியாது. நன்றி கடன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது மனிதனை என்னைக்கு வேணாலும் வாழ வைக்குங்க. நன்றி கடன் என்னைக்கு வேணாலும் வாழ வைக்க வந்து, அதுவும் தன்னை வந்து விஜய்ன்ற ஒரு நடிகர் வந்து ஆரம்பத்தில் இவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு காதல் படம் மட்டும்தான் தெரியும், ஒரு மாமியாருக்கு இப்படி மாமியாருக்கு சோப்பு போடுற கதைகளில் நடிக்கக்கூடிய ஒருத்தர், இவருக்காக அழகு வருதுன்னா ஒரு மழை சீன் தான் நிஜமா இவருக்கு கிளிசன் போட்டா கூட அழ தெரியாது, அதுக்காகவே இவருக்கு மழை சீன் வைப்பாங்க, அந்த கண்ணீர் மெர்ஜாயி போயிடல. அப்படி இருந்த காலகட்டத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபா சந்திரசேகரும் தன்னுடைய மகன் போட்டோ எடுத்துக்கிட்டு சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆஃபீஸ் நார்த் போக்கு ரோட்ல போய் உட்காந்து எனக்கு என் மகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. வந்து அவர் பதவி போறார். சௌத்ரி சார் பெரிய டைரக்டர், அவரு உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்ல, பூவே உனக்காகன்னு ஒரு கதை கேட்டிருக்கேன், தம்பிக்கு கரெக்டா இருக்கும் நீங்க பண்ணுங்கன்னு. ஆனா விக்ரமன் வந்து வேற ஒரு ஹீரோவுக்கு அது ரெடி பண்ணி வச்சது. அவருக்கும் கொஞ்சம் டவுட் தான் இவர் பண்ணுவாரான்னு. ஆனா ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, அது அவர் சொன்னா மாறக்கூடாது வந்து. அப்போ விஜய்க்கு என்ன ஆகுது, பூவே உனக்கான்ற ஒரு படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு நடிக்க தெரியும்பா, பிச்சு உதறக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு நபருங்க. வந்து அவங்க அப்பாவாலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு ராஜஸ்தான்ல உதய்பூர்ல பிறந்த ஒரு மார்வாடி தமிழ் சினிமாவில் வந்து விஜய்னு ஒரு நடிகருக்கு
எஸ்ஏசின்னு ஒரு அப்பா அவ்வளவு படங்கள் எடுத்திருக்காரு, அவ்வளவு கதை சொல்லியிருக்காரு, அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்காரு. அவராலே தன் மகன் கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிக்க முடியலன்னு எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறாருன்னு அந்த நன்றி கடன் தான். அதோட முடியல. லவ் டுடே, ஜில்லா, துல்லாத மனம் துல்லும், இந்த கதை அதுதான். எழில கூட்டும் வராரு, அந்த ஹாஸ்பிட்டல் மீட் பண்றப்ப நான் பண்றேன் அங்கிள்ன்றாரு. படம் ஓகே ஆகுது. துல்லாத மனம் துல்லும் வரலாறு காணாத இட்டு. சௌத்ரி சார் கிட்ட பேசிடும்போது இந்த தகவல் என்கிட்ட சொன்னார். போட்டோவோட இருக்குது ஆதாரம். துல்லாத மனம் துல்லும் பார்த்து படை பெரிய இட்டு. நாகார்ஜுனா வந்து இந்த நான் பண்றேங்க ரைட்ஸ் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, நான் பண்றேன் அப்படின்ட்டாரு. ஓகேங்கன்ட்டு நாங்கள் தான் தயாரிக்கிறோம், படம் நடந்துகிட்டு இருக்கு. என்னையா ஷூட்டிங் ப்ராசஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார் சௌத்ரி சார். என்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு எவ்வளோ சீன் எடுத்தாங்க, அவருக்கு ஒன்லைனில் எவ்வளோ பணம் அமிச்சிங்க. இப்போ மாரி கூகுள் பே இதுலாம் அனுப்ப முடியாது, வந்து கேஷே கொண்டு போவாங்க. எந்த லொக்கேஷனில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கிடையில் அவருக்கு இரும்பு வியாபாரம், அந்த வியாபாரம், இந்த வியாபாரம். ஒரு மனுஷன் பாருங்க அந்த சினிமா மேலே உள்ள லவ்னால. அப்போ திடீர்னு அங்கேருந்து ஒரு தகவல் வருது, சார் நாகார்ஜுனா ஒரு சீனுக்கு நடிக்க மாட்டேன்றாரு, அடம் பிடிக்கிறாரு. திருப்பதி பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வண்டியை காரை எடுன்றார். நேராக ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைன்றார். சார் ஒரு கலெக்டர் வந்து தெருவில் ஓடி வரது வந்து ஆந்திரா ரசிகர்லாம் ரசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க சார். ஏன்னா இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, சிம்ரன் கலெக்டரு விஜய் பாடிக்கிட்டு இருக்கும்போது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஓடி வருவாங்க. இது ஆந்திரா ரசிகர்கள் தூக்கி போட்டுருவாங்க சார், இதெல்லாம் நான்சென்ஸ் அப்படின்னு. எல்லா ஊர்லேயும் சென்டிமெண்ட் ஒன்று தான், நான் மாற்றலாம் முடியாது, நஷ்டம் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நடிங்க, இந்த படம் ஓடலைன்னா உங்களுக்கான சம்பளத்தை வந்து இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக தரேன், பண்ணுங்கன்றார். நாகார்ஜுனா அவ்வளோ பெரிய ஹீரோங்க, பண்ணுங்கன்றாரு. வேண்டாம் வெறுப்பா நடிக்கிறாப்புல நாகார்ஜுனா. திருப்பதியில் போயிட்டு அந்த படத்தை முதல் நாள் போய் சௌத்ரி போய் பார்க்குறாரு. அந்த சீன் வரும்பொழுது ஒட்டுமொத்த தியேட்டர் எழுந்துன்னு கை தட்டுது. 60 தேட்டரில் சில்வர் ஜூப்ளி, 82 தேட்டரில் 100 நாள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அங்கேருந்து நாகார்ஜுனா அவ்வளோ பெரிய ஒரு ரோஜா மாலையை வந்து ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு ஹைதராபாத்லேருந்து கொண்டு வந்து சௌத்ரி அவர்களுக்கு வந்து போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. நாட்டாம படத்தை ரஜினி பார்க்குறாரு, இந்த ரஜினிகாந்தும் வந்திருந்தார், பார்க்குறாரு. ஆல்ரெடி அந்த படம் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நாகார்ஜுனா வெங்கடேஷ் 2 பேரும் அதில் நடிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, யாரோ ஒருத்தருக்கு ரைட் அப்படின்னு முடிவு ஆகிப்போச்சு. குட்லக் நுங்கமாகத்தில் உள்ள குட்லக் பிரிவு தேட்டரில் பார்த்துட்டு நேராக சௌத்ரி சார் கிட்ட போகிறார். அவர் சார் அந்த படத்தை தெலுங்குக்கு யாருன்னு கொடுத்துறாதீங்கன்றாரு. இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சௌத்ரி சார் ஏதோ ஒரு ரஜினியை பண்ண போகிறாரான்னு தெரியல அப்படின்னு கொடுத்துனா, ஓகே சார் நான் கொடுக்கலன்றார். ரொம்ப காமா இப்படி தான் இந்த மியூசிக் பிடிச்சி தான் இப்படி பேசுவார். ரஜினி போயிடுறாரு. போன உடனே இன்னும் தகவலே வரல. இவங்க நாகார்ஜுனா ஒரு பக்கம், வெங்கடேஷ் ஒரு பக்கம், நாட்டாமை நாங்கள் பண்ணுறோம் என்ன சார்ன்றாரு. இல்லை ரஜினி சார் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்றாரு. டக்குன்னு ரஜினி சொல்லி என் நண்பன் மோகன் பாபு பண்ணன்றார். மோகன் பாபுக்கு சரியாக இருக்குமா சார்ன்றார். இல்லை நான் ஒரு சூப்பர் ரோல் பண்ணுறேன் நான் அதில். அந்த படம் என்ன பித்ராயிடு பெரிய ஹிட்டு. ரஜினிக்கு அந்த ஒரு இது உண்டு. நாம் சொல்லி அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அவர் நினச்சிருந்தா பெரிய லாபத்துக்கு அந்த படத்தை விற்றுருக்கலாம். பெரிய ஹீரோக்களை வச்சு 2 ஹீரோ பெரிய மாஸ் ஹீரோ வச்சு பண்ணிக்கலாம். அவர் மோகன் பாபான்னு கேட்குறாரு. மோகன் பாபு வந்து ஒரு அந்த சமயத்தில் வந்து பெரிய நடிகர் கிடையாது வந்து. ஆனால் இவர் போய் தன் நண்பனுக்காக பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்னொன்று பேர் சொல்ல விரும்பல, இதோட முடிக்கிறேன். ஏன்னா இவருடைய ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் வேணாம் அந்த படம், அந்த டைரக்டர் நமக்கு நண்பர் தான், அது வந்து ஒரு பெருந்தலைவருடைய பேரில் எடுக்கப்பட்ட படம். எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ முன்னணியில் இருந்த ஒரு ஹீரோ நடிக்கிறப்ப முன்னணி காமெடி நடிக்கிறப்ப காமெடின்னு கடுப்பாகி போச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லேண்ட்லைன்லேருந்து சௌத்ரி சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இது வரைக்கும் வந்து 32 நாள் ஆச்சு, படமே டேக் ஆஃப் ஆகலை, இந்த டைரக்டருக்கு ஷாட் வைக்கவே தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், நானும் அந்த ஹீரோ மூச்சை பிடிச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கோம், சீனை கொலாப்ஸ் பண்ணி எடுக்கிறாருன்னா இது வரைக்கும் 35 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டார், படத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார். சொல்லிவிட்டு இது வரைக்கும் எடுத்தது வந்து ப்ராசஸிங் பண்ணுங்கன்னு ப்ராசஸிங் பண்ணி போட்டு பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அந்த டைரக்டரை பார்த்துட்டு, உனக்காக 35 லட்ச ரூபாய் குப்பையில் தூக்கி போட்டேன், கிளம்பு அப்படின்ற. அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு அசோசியேட் டைரக்டரை வச்சு மீதி படத்தை முடிக்கிறாப்புல. அந்த படம் வந்து அவருக்கே தெரியும் வந்து ஒரு சுமாரான படம். இது காரணம் என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கதை கேட்பது ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 50 இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கல, வாழ்க்கை கொடுத்துருக்காரு. 99 படம், 100வது படம் விஜய் பண்ணணும்னு ஆசை. நல்லா ஞாபகம் இருக்குது. ஜில்லான்னு ஒரு படத்துக்கான ஷூட்டிங் இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன்.
விஜயோட படங்களுக்கு பூஜை எப்படி நடக்கும்? பூஜையே நடக்காது. அப்பெல்லாம் பூஜை எப்படி நடக்கும்னா பிரம்மாண்டமா நடக்கும். பெருமாள் பூஜை நடந்தா எக்கச்சக்கமான கூட்டம் வந்துடும். ஆனால் போக் ரோட்ல ஏஜிஎஸ் தியேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற, ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே மாறிட்டார் வந்து, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சூப்பர் குட் ஆஃபீஸில் அப்போதான் புதுசாக வந்தது நார்த் போக் ரோட்ல ஒரு எளிமையான ஒரு விழா. விஜய் வந்தாப்புல அப்படி ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய ஹீரோ நமக்காக வந்திருக்காரு, அதை ரசிக்கிறாப்புல. இப்படி இது பண்ணிக்கிட்டு சாருக்கு அங்கே போட்டிங்க அப்படின்னா அவர் விஜய் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்ட்டு ஒரு குரு மாதிரி ஒரு தனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்த, சினிமாவில் வாழ்க்கை கொடுத்த ஒரு ப்ரொடியூசரு, முதலாளி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அதுதாங்க விஜய் இன்னைக்கு வந்து சிஎம் லெவலில் இருக்குது. ஆர்பி சௌத்ரி அவர்கள் திரையுலகுக்கு கோடம்பாக்கத்தினுடைய வேடந்தாங்கல் அவர். அந்த வேடந்தாங்கல் இளைப்பாரி உணவருந்தி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பறவைகள் பல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.